இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்றதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க சாம்சங் கேலக்ஸி அன்பேக்ட் ஈவெண்ட்டுக்கு. அதாவது பெங்களூரில் சாம்சங் ஒபேரா ஹவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு ஷோரூம் அப்படின்னு சொல்லலாம் சாம்சங். இது அந்த அளவுக்கு நிறைய விதமான விஷயங்கள் இங்கே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதெல்லாம் அப்புறங்க, நம்ம எதுக்கு வந்திருக்கோம், ஃபோல்டு இந்த மாதிரி சீரீஸ் எல்லாம் நீங்கள் லான்ச் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா, இப்போ லான்ச் ஆகிடுச்சு. பேக்ரவுண்டில் நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸுமே இன்றைக்கி லான்ச் ஆனது தான். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி ஃபோல்டு அதோடைய அடுத்த சீரீஸை லான்ச் பண்ணியிருக்காங்க, அடுத்த வெர்ஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ளிப்புடைய அடுத்த வெர்ஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் பட்ஸ் ப்ரோவுடைய அடுத்த வெர்ஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி வாட்ச் அண்ட் சாம்சங் கேலக்ஸி வாட்ச் ப்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய வேரியண்ட்டும் அடுத்தடுத்த வருஷம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா வேரியண்ட்டும் பார்க்கறதுக்கு இந்த வாட்டி கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கிற மாதிரி தெரியுது. பட் உண்மையிலேயே அந்த அளவுக்கு இருக்கா அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக வேகமாக பார்த்துடலாம். ஏன்னா இது இப்போதைக்கு லான்ச் ஈவெண்ட்டில் நான் வேகமாக எடுத்துகிட்டு இருக்கேன். தொண்டை ஆல்ரெடி சரியில்லை, நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் லான்ச் ஆயிருக்கு, எனக்கு தெரிஞ்ச என்னென்ன வித்தியாசங்கள் அப்படின்றத மட்டும் இப்போதைக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த சைடில் கேலக்ஸி பட்ஸ் 2 ப்ரோவை பார்க்க போகிறோம். அட் த சேம் டைம் அந்த அக்கா போயிட்டோம். கேலக்ஸி வாட்ச் 5 இருக்குது, கேலக்ஸி வாட்ச் 5 ப்ரோவும் இருக்குது. மொத்தமாக எத்தனை வகையான கலர்ஸில் நமக்கு அந்த பெல்ஸும் இருக்குது அப்படின்றது எல்லாமே இங்கே போட்டிருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் இந்த பட்ஸ் 2 ப்ரோலையும் பார்த்தீங்கன்னா முன்ன 16 பிட்ஸ் தான் இருந்தது. இந்த வாட்டி 32 பிட் வரைக்கும் சப்போர்ட் இருக்குன்றத போல சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 256 மடங்கு ஆடியோ லெவல் நல்லா பூஸ்டப் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஒரு விஷயம். இந்த சைடில் வாட்சை பார்க்கும்போது முன்ன இருந்ததை விட இப்போ அக்யூரன்சி நல்லாயிருக்கும். ப்ளஸ் டெம்பரேச்சர் மெஷர் பண்ணக்கூடிய இன்ஃப்ராரெட் சென்சரும் இருக்கிறதுனால அதுவும் இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இன்னும் நமக்கு தெரியல. பட் கலர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னும் போது இந்த நார்மல் வாட்ச் 5ல நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. பட் எனக்கு ஃபேவரட் எது அப்படின்னா வாட்ச் 5 ப்ரோ, அதை பார்க்கலாம். ஸோ இதுதாங்க வாட்ச் 5 ப்ரோ. ஸோ இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா நார்மல் 5ஓட கொஞ்சம் பெருசாக இருக்குது அண்ட் கொஞ்சம் ஹெவியாகவும் இருக்குது. ரெண்டே கலர் தான், ஒன்று பிளாக்கு, இன்னொன்று லைட் பிளாக்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு ஒயிட் கலரில் ஒன்று கட்டணும்னு ஆசை. பட் இதுதான் இருக்குது, எப்படி இருக்குன்னு தெரியல. அதுவும் இந்த பெல்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறதே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. இந்த மாதிரி நான் போன வருஷம் டெஸ்ட் பண்ணல. ஸோ இந்த பெல்ட் எவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு எனக்கு இன்னும் தெரியல. பட் மேக்னெட் தான். பட் இது பார்த்தீங்கன்னா இந்த இதுலேயுமே நல்ல ரெஸ்பான்சிவாக இருக்குது. நீங்கள் எப்படி சுற்றினாலுமே சரி. ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாஸ்ட்டாக போகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்சில் ஒரு சின்ன குழி இருந்து, ஸோ அந்த குழிக்குள்ளே தான் இது இருக்குது. சஃபேர் கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். போன வாட்டி யூஸ் பண்ணதோட டபுள் டைம் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. வாட்ச் ஓகேவாக இருக்குது, பட் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. லான்ச் ஆகும்போது என்னென்னு பார்க்கலாம். Z Flip 4 இப்போ நம்ம கையில் இருக்குது. இது முன்ன வாட்டி இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்ச்சஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றினதுனால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்னாங்க. பட் சென்டரில் அந்த க்ரீஸ் இப்பயும் லைட்டாக தெரியுது. மேபி இது டெமோ யூனிட்னால தெரியுதா இல்லை என்னன்னு தெரியல. பட் தெரியுது, இப்போதைக்கு தெரியுது. மறக்கும் போது ஃபீல் ஓகே. ஏன்னா நம்ம லாஸ்ட் டைம் ஃப்ளிப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அண்ட் இந்த டிசைன் கலர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் மேலே கீழே தனித்தனியாக மாற்றிக்கலாம் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் இந்தியாவில் லான்ச் ஆகுமான்றது இன்னும் தெரியல. ஸோ இப்போதைக்கு இது மட்டும் தான். பட் இதில் ஏகப்பட்ட எக்ஸ்ட்ரா விஷயங்கள் அப்படின்றது கேமராவில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, ப்ளஸ் ஓஎஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி கையில் எடுக்கும்போது இது க்யூட்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஓகே, போன வருஷம் யூஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. பெரிய டிஃப்ரென்ஸ் என்னன்றது லான்ச் அஃபிஷியலி பாக்ஸ் என் கைக்கு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். S Pen கொடுத்துருக்காங்க. S Pen ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது. பின்னாடி யாரும் திருடின்னு போகக்கூடாதுன்னு இதை கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால கொஞ்சம் ஹெவியாக தெரியுது. ஸோ இது இருக்கட்டும். பட் இதுதான் இன்றைய ஹீரோ அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பட் இது போன வாட்டி நமக்கு கிடைக்கல. பட் நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் எனக்கு யூஸ் பண்ணுறது ஒரு சான்ஸ் கிடைச்சது. அதை கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டி உண்மையிலே கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்குது. அது ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். அண்டு ஃபோல்டு பண்ணும்போதும் சரி, ஓப்பன் பண்ணும்போதும் சரி, இந்த க்ரீஸ் கொஞ்சம் உங்களுக்கு சென்டரில் தெரியுது. இந்த வாட்டி வெயிட் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் என்னால் அதை ஃபீல் பண்ண முடியல, பிகாஸ் இது அட்டாச் ஆகிருக்கு இல்லையா, அதனால. பட் ஹிஞ்சஸ் கொஞ்சம் மாறி இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெசில்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே சின்னஸாக இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பெசில்ஸ் நல்லாவே சின்னதாக இருக்குது. ஸோ படங்கள்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கும்னாங்க. ப்ளஸ் இந்த கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ ஆக்சஸ் பண்ணுறதுக்கு மல்டி டாஸ்கிங்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னாங்க. அதாவது ஃபோனில் ஹார்ட்வேர் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக சாஃப்ட்வேர் இருந்தால் மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்போவுமே அதை தான் சொல்கிறேன். ஸோ இதில் அதை பண்ணியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்றத வழக்கம் போல் நம்மகிட்ட டிவைஸ் வந்ததுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கேலக்ஸி அன்பேக்ட் ஈவெண்ட்டில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணாங்களோ எல்லாத்த பற்றியும் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் ப்ரைசிங் என்னன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. இன்னும் எனக்கும் அஃபிஷியல் ப்ரைசிங் தெரியல. தெரியும் போது நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட்ஸில் எந்த ப்ராடக்ட்டுடைய அன்பாக்சிங்கை நீங்கள் சீக்கிரம் எதிர்பார்க்குறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக அதை கொண்டு வர நான் ட்ரை பண்ணுறேன். எனக்கும் ஒரு ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு, பார்க்கலாம் எத்தனை பேர் அந்த ப்ராடக்ட்டை சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த குரலோட இந்த வீடியோ முழுசாக நேரம் கேட்டிருக்கீங்க. அதற்கு டிடி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றிகள் சொல்லும். அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.